இன்னும் நீங்கள் 3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடன் திமுக கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இனி வருங்காலங்களில் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 20 வருடத்துக்கு தலைவர் தளபதி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய தலைவருடைய திட்டங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்கிற திட்டமாகத்தான் இருக்கும். எந்த நேரமும் மக்களை நினைத்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி. மேலும் நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தல் வர இருக்கிறது என்று சகோதரர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார். கண்டிப்பாக அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் தலைவர் தமிழக முதலமைச்சர் வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சகோதரி பல்லவியை பற்றி சொன்னார். உண்மைதான். அவர் சொன்னார் 7-8 மாத கர்ப்பிணி, அவங்கள போய் நீ போய் ஓட்டு கேட்க சொல்கிற, என்னென்ன இது அப்படின்னாரு. அந்த சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை, நான் அவர் சொன்னது போல் என் குழந்தையோடு நான் போய் ஓட்டு கேட்டு கண்டிப்பாக என் குழந்தை பிறக்கும்போது நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. ஏனென்று சொன்னால் தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுன்னுட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளார. பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் நமக்கு யாருக்குமே கிடைக்க மாட்டார். நமக்கு உண்மையாகவே கிடைத்திருக்கிறார். பெருமைக்கோசம் நான் சொல்லலை. ஒரு அமைதியானவர், மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு துறையிலையும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. ஆகவே நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் அதை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக செய்து தருவோம். இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்துக்குங்க. எல்லா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு QR கோடு கொடுத்துருவோம். அதில் ஏதாவது நீங்கள் புகாரை தெரிவிக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உடனடியாக நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.